ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சிக்கனில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெங்களூரியன் டிஷ் இது. சிக்கன் கீ ரோஸ்ட். இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது செமி கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி எல்லா ரைஸுக்கும் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இதை 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட வேகிடி மிளகாய் ஒரு 8 மிளகாய். இது இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய், அதுவும் இல்லைன்னா நார்மல் மிளகாவே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஆறுனதும் பொடி பண்ணிக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 700 கிராம்ஸ் சிக்கனுங்க. இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. இதில் நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள். இது அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டுங்க. பொடிச்ச மசாலா கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுங்க. அடிகனமான வானலியாக வச்சுக்கணும். வானலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போது இது கூட பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 2. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்ருக்கேங்க. நம்ம இதில் புளி சேர்த்ததுனால நம்ம கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சிம்மில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்ருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிக்கலாங்க. இப்போது சிக்கன் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.